ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கடலை மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அதுக்கு நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்தளவு வெங்காயமும் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க பொடியாக. மல்லித்தழை சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் மயில் கடலை மாவு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். மயில் கடலை மாவு நல்லா சுத்தமான மாவாக இருக்கும், நம்ம சலிக்க வேண்டியதில்லை, நல்லாயிருக்கும். 1/4 கிலோ கடலை மாவு சேர்த்துருக்குறேன். அரிசி மாவு 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. கூடவே என்கிட்ட மைதா இல்லை, மைதா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சமையல் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு அளவாக சேர்த்துக்குங்க. திரும்ப நம்ம மாவு பிசைஞ்சிட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய வச்சு சூடான எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் போண்டா கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பு வரும். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. கூடவே தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி அளவளவாக விட்டு பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாமல் இருந்தால் திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் கோல்டு வின்னர் ஆயில் விட்டுருக்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கை வச்சு பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். பாருங்க, போண்டாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா கொதிச்சு வருதுன்னு. எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருந்தால் தான் இந்தளவுக்கு கொதிச்சு வரும். திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. போண்டாவை போட்ட உடனே மாவு போட்டதையும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். இந்த வேகாத ஒவ்வொரு போண்டாவை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நுரைய அடங்கி வந்துருச்சு. நுரைய அடங்கி வந்துருச்சுனாலே வெந்திருக்கும். இப்போ நம்ம போண்டாவை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. நுரைய அடங்குச்சுனாலே நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு நினச்சிக்கலாம். எடுத்து எண்ணெய் வடி இருக்குது, அடுத்த ஒரு வடைச்சட்டி பாத்திரம் வச்சுக்கலாம், அதில் வச்சுக்கலாம். இப்போ திரும்ப இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் மட்டும் காஞ்சிருந்தால் நம்ம சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாங்க போண்டா. பாருங்கள், இப்போ அதை எண்ணெய் வடிஞ்சதை தூக்கி வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அப்படியே அந்த கரண்டியே வச்சு கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ போண்டா எல்லாமே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கடலை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.